ஆபரேஷன் சிந்தூர் நடந்தது என்ன, அடுத்தது என்ன? லெப்டினன்ட் கர்னல் தியாகராஜன், பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசன் பங்கேற்கும் சாணக்யாவின் உரைவீச்சு. ஜூன் 29 ஞாயிறு மாலை 6 மணிக்கு கிகானி ஸ்கூல் ஆடிட்டோரியம், RS புரம், கோயம்புத்தூர். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். நகரில் நடைபெற்ற யுரேஷியா பொருளாதார உச்சி மாநாட்டில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மேற்கு நாடுகள் இரட்டை நிலைப்பாட்டை எடுப்பதாகவும் ரஷ்யாவுக்கு எதிராக சதி செய்யப்படுவதாகவும் கடுமையாக விமர்சித்தார். புதின் தெரிவிக்கையில், இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்பான IS ரஷ்யா மீது தாக்குதல்களில் ஈடுபட்ட போதும் எவரும் கவனம் செலுத்தவில்லை. மாஸ்கோவில் நடந்த குண்டுவெடிப்பு உள்ளிட்ட தாக்குதல்கள் இதற்கு சான்று. ஆனால் மேற்கு நாடுகள் எந்த ஒரு கண்டனமோ நடவடிக்கையோ எடுக்காமல் செயலிழந்து போனது. மேலும் ரஷ்யாவுக்கு எதிராக பிரிவினைவாதத்தை மேற்கு நாடுகள் ஊக்குவித்து வருவதாகவும் தொடர்ந்து சதி செய்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். ரஷ்யாவை புவிசார் அரசியல் போட்டியில் வீழ்த்த மேற்கு நாடுகள் பயங்கரவாதத்தை ஒரு கருவியாகவே பயன்படுத்துகின்றன என்றார். இதே பேச்சில் 2027ஆம் ஆண்டிற்குள் S-400 ஏவுகணை தடுப்பு அமைப்புகளின் மீதமுள்ள தொகுதி இந்தியாவுக்கு வழங்கப்படும் என்று ரஷ்யா கூறியதையும் புதின் உறுதி செய்தார். மேற்கு நாடுகளின் தாக்குதலுக்கு எதிராக ரஷ்யா தன்னை காப்பதற்காகவே சிறப்பு இராணுவ நடவடிக்கையில் ஈடுபட வேண்டிய நிலை ஏற்பட்டது என்றும் இதன் பின்னணியில் உள்ள உண்மைகளை யாரும் பேசுவது இல்லை என்றும் அவர் கண்டனம் தெரிவித்தார்.